Hi everyone, welcome to my channel Decode with AM. லாஸ்ட் கிளாஸ்ல கம்பெனி அண்ட் அதோட ஃபீச்சர்ஸ் பற்றி பார்த்தோம். இன்னைக்கு லிஃப்டிங் ஆஃப் கார்பரேட் வெல் பற்றி பார்க்க போகிறோம். கம்பெனி செப்பரேட் லீகல் என்டிட்டின்னு சொன்னோம். பட் கொஸ்டின் இஸ், கேன் a company hide behind law and escape from fraud? If directors cheat, can they simply say company did it, not me? Today we are breaking that protection shield. This is called lifting of corporate veil. In the last class we studied separate legal entity. Company is different from shareholders, correcta? But sometimes court says, wait, something is wrong here. அப்போ court என்ன பண்ணும்? They remove the veil and see the real people behind the company. Lifting of corporate veil ஓட definition என்னன்னா, lifting of corporate veil means court ignores the separate legal personality of person and looks at the real person behind it. கம்பெனியோட மாஸ்கை ரிமூவ் பண்ணி அதுக்குள்ள இருக்கிற ரியல் பர்சனை கோர்ட் பார்க்கும். நார்மலி கம்பெனி இஸ் செப்பரேட், பட் இன் ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டன்சஸ் ப்ரொடெக்ஷன் ரிமூவ் பண்ணிடுவாங்க. வென் டஸ் கோர்ட் லிஃப்ட் த வெயில்? எப்போல்லாம் கோர்ட் கார்பரேட் வேலை லிஃப்ட் பண்ணும்? இது வந்துட்டு வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இன் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. சர்க்கம்ஸ்டன்சஸ் வேர் கார்பரேட் வேல் இஸ் லிஃப்டட். ஃபர்ஸ்ட் சர்க்கம்ஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா, ஃப்ராட் ஆர் இம்ப்ராப்பர் கண்டக்ட். நார்மலி கம்பெனிக்கு செப்பரேட் லீகல் என்டிட்டி ப்ரொடெக்ஷன் இருக்கும். But if people misuse the company for fraud or dishonest activities, court வெயில லிஃப்ட் பண்ணும். சிம்பிளா சொல்லணும்னா, கம்பெனி நேம் யூஸ் பண்ணி சீட் பண்ண ட்ரை பண்ணா கோர்ட் ப்ரொடெக்ஷன் கொடுக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், suppose 3 persons start a company and collect money from investors by giving false promises. Later they transfer the money to their personal accounts and close the company. இது clear-ஆ fraud conduct. So court corporate வேலை லிஃப்ட் பண்ணி ரியல் பர்சன்ஸை பர்சனலி லேபிள் ஆக்கும். நெக்ஸ்ட், tax evasion. Sometimes people create companies only to avoid paying taxes. கம்பெனி கிரியேட் பண்ணிட்டு இன்கம் கம்பெனி நேம்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க, ஸோ தட் டேக்ஸ் ரெடியூஸ் ஆகும். இஃப் கோர்ட் ரியலைசஸ் தட் கம்பெனி ஜென்யூன் பிஸ்னஸ் பர்பஸ்க்கு இல்லை, ஒன்லி டேக்ஸ் அவாய்ட் பண்ண யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கோர்ட் கார்பரேட் வேலை லிஃப்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், சப்போஸ் அ பர்சன் ஏர்ன்ஸ் ஹியூஜ் இன்கம். டேக்ஸ் அவாய்ட் பண்ண ஹி கிரியேட்ஸ் அ கம்பெனி and shows his income under that company. But கம்பெனிக்கு ரியல் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி இல்லை. தென் டேக்ஸ் அத்தாரிட்டிஸும் அதை கோர்ட்டுக்கு ப்ரூவ் பண்ணிட்டா கோர்ட் கார்பரேட் வேல லிஃப்ட் பண்ணும் அண்ட் ட்ரீட் த இன்கம் அஸ் பர்சனல் இன்கம். தென் ஷாம் ஆர் டம்மி கம்பெனி. சம்டைம்ஸ் கம்பெனி பேப்பரில் மட்டும்தான் எக்ஸிஸ்ட் ஆகிருக்கும், ரியலாக எந்த பிஸ்னஸுமே பண்ணாமல் இருப்பாங்க. சச் கம்பெனிஸ் ஆர் கால் ஷாம் ஆர் டம்மி கம்பெனிஸ். இது யூஸ்வலி எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னா, அசட் ஹைட் பண்ணுறதுக்கு, கிரெடிட்டர்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு, இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுக்கு. இஃப் கோர்ட் ரியலைசஸ் தட் கம்பெனி இஸ் நாட் ஜென்யூன் பட் ஜஸ்ட் எ ஃபேக் ஸ்ட்ரக்சர், வெயில் லிஃப்ட் பண்ணிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சப்போஸ் மிஸ்டர் எக்ஸ்க்கு கிரெடிட்டர்ஸ் இருக்காங்க. டெப்ட் ரீபே பண்ணுறதை அவாய்ட் பண்ண ஹி ட்ரான்ஸ்ஃபர்ஸ் ஹிஸ் ப்ராப்பர்ட்டி டு எ கம்பெனி ஹி கண்ட்ரோல்ஸ். டெக்னிக்கலி ப்ராப்பர்ட்டி கம்பெனி நேமில் இருக்கும், பட் கோர்ட் என்ன பார்க்கும், தட் கம்பெனி ஜஸ்ட் எ டம்மி என்டிட்டி. ஸோ வெயில் லிஃப்ட் பண்ணி கிரெடிட்டர்ஸ்க்கு ப்ராப்பர்ட்டியாக ரெக்கவர் பண்ண அலோவ் பண்ணோம். தென் ஏஜென்சி ரிலேஷன்ஷிப். சம்டைம்ஸ் கம்பெனி இண்டிபெண்ட்டாக ஆக்ட் பண்ணாது. இட் மே ஆக்ட் ஒன்லி அஸ் அ ஏஜென்ட் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் ஆர் பேரண்ட் கம்பெனி. அப்போ கம்பெனி ஜஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணும். இன் சச் சிச்சுவேஷன் கார்பரேட் வேல் லிஃப்ட் பண்ணிட்டு ரியல் கண்ட்ரோலிங் பர்சனை லைபிள் ஆக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், சப்போஸ் எ பேரண்ட் கம்பெனி கிரியேட்ஸ் எ சப்சிடரி கம்பெனி. சப்சிடரி கம்பெனி ஓன் டிசிஷன் எடுக்காது, பேரண்ட் கம்பெனியோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் ஃபாலோ பண்ணும். இஃப் சப்சிடரி கம்பெனி லீகல் லைபிலிட்டி கிரியேட் பண்ணா கோர்ட் பேரண்ட் கம்பெனியை ரெஸ்பான்சிபிள் பண்ணலாம், பிகாஸ் சப்சிடரி ஏஜென்ட் மாதிரி ஆக்ட் பண்ணுது. இப்போ ஒரு டவுட் இருக்கும், வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் கார்பரேட் வெயில் வர்சஸ் லிஃப்டிங்? கார்பரேட் வெயில் அப்படின்னா ப்ரொடெக்ஷன், லிஃப்டிங் அப்படின்னா எக்ஸெப்ஷன். ஓகே, thus though company is a separate legal entity, court may lift the corporate veil to prevent misuse of corporate personality. So remember, கம்பெனிக்கு ப்ரொடெக்ஷன் இருக்கு, பட் மிஸ்யூஸ் பண்ண ட்ரை பண்ணா court will remove the mask, that is lifting of corporate veil.